காவல்துறை ஒரு 24 மணி நேரத்துல இந்த வன்கொடுமை செஞ்ச 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஓரளவு மனச தேத்திக்கலாம். ஆனா சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய மனநிலையை யோசிக்கும்போது, அப்பா! இது வாழ்நாள் முழுக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய மனக்காயம். பட் இதிலிருந்தும் மீண்டு வரலாம். உடம்பையும், மனசையும் அந்த பொண்ணு ஹீல் பண்ணி இதிலிருந்து மீண்டு தன் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நிகழும் போது எல்லாமே சட்டத்தில் மாற்றம் வேணும் அப்படிங்கிறத மக்களாகிய நம்ம எல்லாருமே அதை பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி டெல்லி நிர்பயா நடக்குது. எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட போதும் சரி, சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்படும் போதும் சரி, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக சட்டத்தில் சில மாற்றங்களை இமீடியட்டாக கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை கொண்டுட்டு வரதோட ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தண்டனைகள் உடனே இந்த மாதிரியான குற்றங்களுக்கு கிடைக்கப்படும் போது தான் குற்றங்கள் குறையும், குற்றங்கள் இல்லாமல் ஆகும். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த சமுதாயத்தில் கிடைக்கிறதுக்கான உறுதி கண்டிப்பாக வேணும். கோயம்புத்தூர் பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, இந்த சம்பவத்தில் சமூகத்தில் என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சட்டத்தில் என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.